Cbse class 12 computer science with Python concept full in the video la paakaporom. Okay, this is the index page of our book computer science with Python. Totally first unit 13 topics is there. First one having the topics is introduction, tokens in Python, backbones of a Python program, variables and assignments, simple input and output, data types, mutable and immutable types, next expressions, statement flow control, the if conditions, looping statements, jump statements, break and continue, more on loops. Unit 1 ல இருக்கக்கூடிய first topic is introduction. Introduction என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத சும்மா ஒரு glance மட்டும் நம்ம பார்த்திரலாம். Class 11th நீங்கள் ஆல்ரெடி படித்த அதே பைத்தன் ப்ரோக்ராமிங் தான், பட் இங்கே நாங்கள் ரீகால் பண்ண போகிறீங்க. அதான் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடியது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பைத்தன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் அண்ட் சாஃப்ட்வேர் லைன். ஓகே, யார் டெவலப் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Q1 ரோசம் அப்படிங்கிறவர் வந்து டெவலப் பண்ணியிருக்கார். ஓகேவா? எந்த இயர் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்பொழுது 1990s வந்துட்டு இவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுவும் வந்துட்டு ஒன் ஆஃப் த பாப்புலர் லாங்குவேஜ் அமாங் யாரிலிருந்து யாரோடன்னு சொல்லி பார்க்கும்பொழுது பிகினர்ஸ்க்காகவும் நெக்ஸ்ட் டெவலப்பர்ஸ்க்காகவும் இவங்க வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நீங்கள் பார்த்த அதே கான்செப்ட் தான் இங்கேயும் பார்க்க போகிறோம். ஸோ அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரிமைனிங் எல்லாமே நம்ம இங்கே 12th நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் 1.2 டோக்கன்ஸ் இன் பைத்தான். ஃபஸ்ட்டு பைத்தான் இருக்கக்கூடிய டோக்கன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரியா? ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் இன் எ ப்ரோக்ராம் இஸ் நவுன் ஆஸ் எ டோக்கன் லெக்சிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஈவன் 2 மார்க்ஸில் கூட நமக்கு இது வரலாம். ஈவன் யூ ஆர் யூஸிங் எ ப்ரோக்ராம், தட் டைம் யூ ஆர் யூஸிங் இன் ஒன் டாட், ஒன் கமா ஆர் நம்பர்ஸ், எனி லெட்டர்ஸ். சரியா? அதுதான் இங்கே வந்துட்டு நம்ம டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆர் ஈக்குவல் சிம்பிள் ஆர் ஆல்ஃபபெட் ஆர் எ ஸ்ட்ரிங், எனிதிங் அட்ஸ், இதெல்லாம் தான் நம்ம வந்து டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சின்ன சின்ன ஒன் ஆஃப் த இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் அந்த ப்ரோக்ராமில் நம்ம எழுதுறது தான் நம்ம வந்துட்டு டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெக்சிக்கல் யூனிட். ஓகேவா? இதில் சம் டோக்கன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கீவேர்ட்ஸ், செகண்ட் ஒன் ஐடென்டிஃபையர்ஸ் ஆர் நேம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, தேர்ட் ஒன் லிட்ரல்ஸ், தென் ஃபோர்த் ஒன் ஆப்ரேட்டர்ஸ், தென் ஃபிஃப்த் ஒன் பங்க்சுவேஷன்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் கீவேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ப்ரீடிஃபைண்டாக அவங்களா கொடுத்துருக்குறது. ஓகேவா? நம்மளோட ப்ரோக்ராம் ப்ரீடிஃபைண்டாக கொடுத்துருக்கிறது பேர் தான் வந்துட்டு நம்ம கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ஃபார், எஃப், நெக்ஸ்ட்டு இன்டீஜர், ஃப்ளோட்டு, இதெல்லாமே வந்துட்டு ப்ரீடிஃபைன் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஐடென்டிஃபையர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த நேம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் இல்லைனா கேரக்டர்ஸில் வந்துட்டு உங்களோட நேம் நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னா உங்கள் பேர் எழுதினீங்கன்னா கூட தட் இஸ் த ஐடென்டிஃபையர் இன் ஒன் ஆஃப் த வேரியபிள்ஸ். அது வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபையர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு லிட்ரல்ஸ். எதெல்லாம் லிட்ரல்ஸ் அப்படின்னா நம்பர்ஸ். சரியா? நீங்கள் கொடுக்கக்கூடிய நம்பர்ஸை தான் வந்துட்டு நம்ம லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? 0லேருந்து அப் டு 9. ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ டிஜிட்ஸ் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ தட் இஸ் கால்ட் லிட்ரல்ஸ். நெக்ஸ்ட் இஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸ் இஸ் லைக் யூ ஆர் யூஸிங் இன் மேத்ஸ் equations, all the one. For example, plus, minus, subtraction, division, equal symbol, then division symbol, modulo symbols எல்லாமே வந்துட்டு ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். பங்க்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் வந்து எண்ட் ஆகும் இல்லையா, அப்போ யூஸ் பண்ணுறது பேர் தான் பங்க்சுவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இப்போ இந்த டோக்கன்ஸில் இருக்கக்கூடிய 5 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.